ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? கேபிள் ஜிபி வச்சுருக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திய உழவன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை சம்மந்தமாக தான். காவிரி தண்ணீருக்காக தமிழ்நாடு அடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த உழவன் அப்ளிகேஷன் நம்ம தமிழக அரசு அறிமுகப்படுத்திருக்கு. இதில் என்னென்ன அப்படின்னா, உழவருக்கான அனைத்து விதமான பயன்களும் உள்ளடக்கிய மாதிரி இந்த ஒரு அப்ளிகேஷனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. வருங்காலங்களில் இன்னும் அதோடைய அப்டேட்டை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். சரி, வாங்க அந்த அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். நீங்கள் டைரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம். நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்குன்னா, நேமு, உங்கள் பேர், மொபைல் நம்பரு, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த தாலுக்கா, அப்புறம் வில்லேஜ் அப்படிங்கும்போது டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணிடுங்க. அப்புறம் தாலுக்கா சூஸ் பண்ணிடுங்க. வில்லேஜுங்கும் போது உங்களுடைய பஞ்சாயத்து, இப்போ உங்கள் பஞ்சாயத்து எந்த மெயின் ஆஃபீஸ் மெயின் பிரான்ச் இருக்குமோ அந்த இதான் வர மாதிரி இருக்கும். உங்களுடைய பஞ்சாயத்து எந்த ஊரோ அந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைலுடைய ஐஎம்இ நம்பர் அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணிடும். நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். அப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணுறோம் நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட இந்த இதை கிளிக் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் மாற்றணும் முடிஞ்சால் இப்போ நீங்கள் தமிழ், அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ், இந்த மாதிரி 2 லாங்குவேஜ் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஃபுல் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதாக பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ இது தமிழ் இருக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் இங்கிலீஷ் இங்கே மாற்றிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் யார் டெவலப் பண்ணாங்கிற விவரம் இங்கே கொடுத்துருக்காங்க. மோர் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது, பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன மானிய திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இடுபொருட்கள், உரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், பயிர் காப்பீட்டு விவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், உரங்கள் இருப்பு நிலை அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், விதை இருப்பு நிலை, வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்கு எங்கெங்கே கிடைக்கும், வானிலை அறிவிப்பு எந்தெந்த இடத்துல, சந்தை நிலவரம், நீங்கள் விற்க பொருளுடைய சந்தை நிலவரம் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் உதவி வேளாண் அதிகாரி வருகை, இந்த மாதிரி ஒரு மொத்தமாக ஒரு 6-9 தலைப்பில் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒன்றையும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ மானிய திட்டங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மானிய திட்டங்கள் இருக்குல்ல, எந்தெந்த திட்டத்துக்கெலாம் எந்தெந்த இதுக்கெலாம் மானியம் கொடுக்குறாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் எந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ விவசாயம் சம்மந்தமாக அதை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் நீங்கள் அந்த தலைப்பு நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. நான் இப்போ காளான் வளர்ப்புன்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க போல் வகுப்புன்னு இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி அதையும் நீங்கள் காளான் வரப்போ சூஸ் பண்ணிட்டு கீழே தேர்ந்தெடுன்றீங்கள அதை கிளிக் பண்ணுங்கள். எடுத்திங்கன்னா அது சம்மந்தமாக உள்ள தகவலை இங்கே கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், பாதுகாக்கப்பட்ட பயிர் சாகுபடி அப்படின்ற திட்டம் மானியம் 40% உங்களுக்கு ரூ. 8 லட்சம் வரை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து விவசாயிகளுமே இந்த நீங்கள் திட்டத்தை நீங்கள் பயன்பெறலாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த விவசாயம் சம்மந்தமாக நீங்கள் பார்க்கணுமோ அதை போய் ஒன்று கிளிக் பண்ணி பார்த்திக்கலாம். இடுபொருட்கள் கொடுத்துருக்காங்க, பயிர் காப்பீடு விவரத்தை கொடுத்துருக்காங்க, உரங்கள் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பயிர் காப்பீடு பார்ப்போம். எல்லாம் அதே மெத்தடில் தான் இருக்கும். நீங்கள் எந்த பயிர் காப்பீட்டு கட்டணம் அறிய, பயிர் காப்பீடு இடங்கள் அறிய, உங்கள் காப்பீட்டு நிலை அறிய, இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே காப்பீடு பண்ணியிருந்தீங்கன்னா அதை போய் பார்த்துக்கலாம். பயிர் காப்பீட்டு கட்டணத்தை எவ்வளோன்னு நீங்கள் இது இங்கே பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இது நான் உங்களுக்கு இது பண்ணல. ஏப்ரல் 2018 முதல் தொடங்கும் பருவத்திற்கான அரசாணை வெளியிடப்பட்டதும் தகவல் வெளியிடப்படும் அப்படின்றாங்க. அதனால் பயிர் காப்பீடு சம்மந்தமாக 2018 இன்னும் அவங்க வெளியிட்டால் இதில் உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருந்தா கூட இதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் நண்பர்களே, எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று செக் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். உழவர்களுக்காக, ஒரு விவசாயத்துக்காக ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுடைய வீடு பொருட்கள் சம்மந்தமாக, இல்லை உரங்கள் சம்மந்தமாக, இல்லை சந்தை நிலவரம் சம்மந்தமாக. சரி, இப்போ நம்ம சந்தை நிலவரம்னு பார்ப்போமே. சந்தை நிலவரத்தை நான் ஓகே பண்ணுறேன். அதில் பாருங்கள், தேர்ந்தெடு பயிர், நீங்கள் என்ன பயிரை சந்தையில் விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ நெல் தான் பார்க்கணும்னா நெல்லை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு விற்பனை குழு, அது எந்த ஏரியா, நீங்கள் நெல் எந்த உங்களுக்கு பக்கத்து ஊரோ நீங்கள் இதை பார்த்துக்குங்க. உங்கள் ஊர் எந்த இடத்துல நெல் விற்கிறதுக்கு உங்களுக்கு பக்கத்தோ அதை பார்த்துங்க. நான் இப்போ புதுக்கோட்டை அப்படின்னா புதுக்கோட்டை கொடுக்குறேன். அடுத்து விற்பனை கூடம், அதையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும், எந்த இடத்துல விற்கிறாங்க அப்படின்னு. சரி, நான் புதுக்கோட்டை ஆவடைகள் என்ன பக்கங்க, நான் ஆவடைகளை தேர்ந்தெடுத்து கீழே தேடுகன்னு கொடுக்குறேன். தேடுன்னு கொடுத்துருங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஏரியாவில் இப்போ நெல்லுக்கு என்ன விலை அப்படிங்கிற இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், அதிகபட்ச விலை 1428 ரூபா ஒரு குவிண்டால், ஆவடைய கோயில், புதுக்கோட்டை மாவட்டம். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஒவ்வொரு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு அப்ளிகேஷன் தான், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.